நாளும் பொழுதும் ஆண்டவனே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்களான மேஷராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடவுளுடைய அருளாசினால கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை தொடங்குறேன். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறைவிழாதருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு. என்னம்மா ஏதோ சொல்ற, இதை கத்திக்கிட்டு இருக்க போலையே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லையே, உடைய அதிபதி செவ்வாய் பகவானை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன். ஏன்னா இந்த பதிவே வந்து பார்த்தீங்கன்னா உடைய அதிபதியை பொறுத்து தான், அவருடைய பயிற்சி தான். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 நாட்களுக்கு ஒரு முறை இடம் மாறக்கூடியவர். அந்த வகையில ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில செவ்வாய் பகவான் பயிற்சியாக போறார். ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு பயிற்சியாகிறதுனால சனியுடைய நேர்பார்வையில வராரு. இப்போ செவ்வாய்ங்கிறவர் யாருங்க? நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம். இதனால்தான் மேஷ ராசிக்காரங்க ரொம்பவே உண்மையை நம்பக்கூடிய, உண்மையா மட்டுமே இருக்கக்கூடியவங்க. உண்மை இல்லைனாக்கா அந்த இடத்துல சத்தியமா இருக்க மாட்டாங்க. சூதுவர் தெரியாது. ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான கிரகம். ஒவ்வொருத்தவங்க வலிமையா இருக்காங்கனாக்கா ஏங்க மற்றவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும். அதனாலதான் செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட இந்த மேஷ ராசிக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் அந்த சைன் சக்கம் அடிக்க மாட்டாங்க. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. இதை மட்டும்தான் மேஷம் என்னைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். சரிம்மா, இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கை சரியா இல்லை. அந்த 2025 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பயிற்சி நடந்துச்சுன்னு சொன்னேன். நம்முடைய அதிபதியோட பயிற்சியாவது எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? மேஷ ராசிக்கு இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா. தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தி மாதிரிங்க இந்த பயிற்சி. செவ்வாயால வரக்கூடிய பிரச்சனை உங்க வாயால தான் நீங்க கெட போறீங்க. தவளை எப்படி தான் வாயால கெடுன்னு சொல்லுவாங்களோ அதே போல வாயில தாங்க உங்களுக்கு கண்டம். என்னமா இருக்கு, சாப்பிட்றதுக்கு வாய் தரக்கூடாதா? அப்படி இல்லை. இடம் பொருள் ஏவல் அரிது. நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு அது வந்து உங்களுடைய குணாதிசயங்கள்ல நல்லதும் அதுதான், அதுவே உங்களுக்கு பாதகமா இந்த மாதத்துல மாறுது. ஏன்னா வெட்டு ஒன்று துண்டுறன்னு பேசிடுறோம். நல்லவங்க கெட்டவங்க இடம் பொருள் ஏவல் எதுவுமே தெரியாம மொத்தமா பேசுறதுனால இது நாள் வரைக்கும் ஏதோ வாழ்க்கை உருண்டுச்சு. ஆனா இனி உஷாரா இருக்கணும். குறிப்பா இந்த 45 நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், பேச்சுல செயல்பாடுல. அட போமா, நீ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்க வேணாங்க. அது பாட்டுக்கு அது ஏதோ ஒரு வகையில சாதகமோ முடிஞ்சிட்டு போயிடும். இல்லை நல்லதா நடக்கலனாலையும் பாதிப்பு கொடுக்காம போயிடும். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை அக்யூரேட்டாக தெரியலனாலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டுனா போதும். ஏதாவது ஒரு வகையில் தப்பிக்கிறதுக்கான வழியை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். சூழ்நிலை கைதியாக மாட்டாமல் தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அதற்காக தான் இந்த பதிவு. பயம்படுத்த இல்லைங்க, எச்சரிக்கை பண்ண மட்டும்தான் இந்த பதிவு. தப்பா ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க. பயம்படுத்தக்கூடிய நோக்கம் நமக்கு இல்லை. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளே அன்னைக்கு பார்த்தனே, அவங்க சொல்லியிருந்தா நான் வந்து தப்பிச்சிருப்பேனே, அவங்க சொல்லியிருந்தா இதை வந்து நான் செய்யாம இருந்திருப்பேன், அங்கே போகாம இருந்திருப்பேனே. நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்பயே வராம போயிட்டோமா, அப்பயே எனக்கு தெரியாம போச்சு, ஆனா தோணுச்சு வந்து பார்த்துடலான்றத எண்ணம் இருந்துச்சு, ஆனா இப்படி இழப்பாகி போச்சு. நிறையங்க, அது வந்து குறிப்பிட்டு நான் சொல்லலை. சரிங்களா? ஸோ பயப்பட வேணாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கேன். அது எந்தெந்த வகையில் எச்சரிக்கை இருக்கணும் அது தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. செவ்வாய் பயிற்சி உங்களுடைய அதிபதி இல்லையா? ஜூன் மாதத்தில் இவர் வந்து இடம் மாறக்கூடியது. ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து கவனமாக இருக்கக்கூடிய இடத்த மட்டும் நான் சொல்லலை, அதிர்ஷ்டங்களும் வரும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுகளும் செவ்வாயால் தாங்க நடக்கும். எதிரியுடைய தொல்லை, கொலை, கொள்ளை, வழக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் இவர் சாதகம் இல்லாம இருக்கிறது தான். மனுஷனுடைய வாழ்க்கையில சிறைவாசத்தை நிர்ணயிக்கிறதுமே இவர் தான். அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்போ பிரச்சனை ஏற்படுத்துறதும் இவரே தான். செவ்வாயை பொறுத்திருக்கும் சில இடங்கள்ல விசேஷமான நல்ல பலன்களையும் கொடுப்பார், பல இடங்கள்ல கெடு பலன்களை ஏற்படுத்துவார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கடகராசியில நீச்சஸ்தானத்துல இருந்து வெளியே வந்து சிம்ம ராசிக்கு வரப்போறார். திரும்ப சொல்றேன், அடுத்த 45 நாட்கள், அதாவது சிம்ம ராசிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய வரைக்கும் அந்த கன்னி ராசிலுமே சனி பகவான் நேர்பார்வைக்கு வராரு. சனி செவ்வாய் இவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டாலே உலகத்துல பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு எதிரிகளால் தொல்லை ஏற்படும். மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். பொதுவா சொன்னா
நிறைய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு பாதிப்பு உருவாகும். ஆனா என்னம்மா நீ சொல்றத பார்த்தா இத்தனை நாளா நாங்கள் சனீஸ்வர கணக்குல பயந்துட்டு இருந்தோம், இவரை பார்த்துலாம் பயப்படணும் போலயே. அப்படி இல்லைங்க, இவர் வலிமையான கிரகம். இவருடைய அமைப்பு வந்து வீக்கா இருக்கக்கூடிய நேரத்துல தான் நமக்கு வந்து பாதிப்புன்னு சொல்றேன். ஸோ இவருடைய அமைப்பை நம்ம பலப்படுத்துறோம். என்ன பண்ணும்? சீக்கிரமா சொல்லு. யாருங்க? உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் தான். முருகப்பெருமனை வழிபாடு செய்யறதுதான். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், எனை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலமும் சதகையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. செவ்வாய் பகவானை பார்த்து மற்றவங்க பயப்படலாம், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிறவியிலேயே முருகப்பெருமானிய அனுகிரகம் படைத்தவர்கள் தான் நீங்க. அதனால்தான் செவ்வாய் பகவானை அதிபர் கொண்டு மேஷ ராசியில பிறந்திருக்கீங்க. சரிங்களா? அப்போ நாங்க பாதுகாப்புன்னு சொல்ற, இப்பதான் தலைக்கு மேல கத்தின்னு சொன்ன. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நேரம் காலம் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பொதுவா சொன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் பாதுகாப்பை தரக்கூடிய கடவுள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர், வெற்றியை தரக்கூடியவர். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உங்களுக்கு சில விஷயங்கள்ல கவனம் எச்சரிக்கையை கொடுக்கிறார். அதே நேரத்தை அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறார். பாதி அப்படி பாதி இப்படி. அந்த பாதி அப்படி இப்படிங்கிறத எப்படி நீங்க வந்து சரி பண்ணணும், அதை தான் தெளிவா பார்க்க போறோம். ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா வளவலன்னு பேசாத, நேரா விஷயத்துக்கு வா, எங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். கோவப்படாதீங்களே சொந்தங்களே. கொஞ்சம் நாங்க ஜோதிடம் பார்க்குறவங்க, சில பேருக்கு சில மாதிரி விளக்கமா சொல்லணும், சில பேருக்கு சுருக்கமா சொல்லணும். ஸோ அந்த வகையில தான் கொஞ்சம் லென்த்தா போயிடுது, மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்றேன். மேஷ ராசி, உங்களுடைய ராசிநாதனுக்கு செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்துல இருந்தார். இதனால வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஏமாற்றங்களும் வந்திருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனையும் இருந்திருக்கும். அதே போல ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டாக்க வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தென்பட்டிருக்கும். ஒண்ணுமே இல்லாத விஷயம், எதிர்காலத்தை எண்ணி மனசுல ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா? கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இதோட பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய் இது வரைக்கும் நீச்ச ஸ்தானத்துல இருந்தார் இல்லையா, இப்ப 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். பொதுவா ஒரு ஜாதகத்துல இந்த 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு, செவ்வாய் பகவான் இருக்காரு அப்படின்னா பெருசா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாருங்க, சுமாரான பலன்களை மட்டுமே கொடுப்பார். அதுல இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது உடன்பிறப்புகளை சார்ந்த விஷயங்க, உடன்பிறப்புகளை குறிக்கூடிய விஷயம். அதனால அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, முன்னோர்களுடைய சொத்து பிரச்சனை, வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதன் மூலமா அலைச்சலும் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அண்ணன் தம்பி பிரச்சனை கிட்டலாம் ரொம்ப கவனமா இருக்கும். குறிப்பா சொத்து வாங்குறது, சொத்து விற்கிறது, ஆல்ரெடி சொத்து பிரச்சனை எல்லாத்துலயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவங்களே ஒரு வார்த்தை முன்ன பின்ன பேசினா கூட சரி, உஷாரா இருங்க. அவங்க பேசுறது, உங்களை சண்டைக்கு இழுக்கிறது எல்லாமே உங்களை மாட்டி விடதான். இதை நம்ம முன்னாடி சொன்னா வாயில தான் நமக்கு கண்டம். என்னன்னா நமக்கு கொஞ்சம் துடுக்கு. மேஷராசி பொதுவே துருன்னு இருப்பீங்க, இதனாலவே உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இந்த காலகட்டங்கிறது அண்ணன் தம்பிகளுக்கு உங்களுடைய செயல்பாடே பிடிக்காது. உங்களை எப்படியாச்சும் வந்துட்டு கவுக்கணும்னு கூட பிறந்தவங்களே நினைப்பாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு அப்படிலாம் இல்லம்மா, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க தங்கை, அக்கா அவங்கெல்லாம் அப்படி இப்படி. நான் எல்லாருக்கும் சொல்லலைங்க, இது பொதுவான பலன்கள். ஆனாலும் அப்படியே பாசமா நேசமா இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் கிட்ட கூட கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா அதுவே கூட வேஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் மோசம் போகிருப்பீங்க கூட போறதவங்களாலேயே. அவருடைய தேவைக்காக நிறைய இடங்கள்ல உங்களை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு நிறைய இடங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்க வச்சவங்களும் அவங்களா கூட இருந்திருப்பாங்க. இது உங்களால மறுக்க முடியுமா? இதோட உடன் பிறந்தவங்க. அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்க, நம்ம வாய் தான் நம்மளுடைய சொத்தாவே அங்கே நிற்கும். நம்ம எப்படி வந்து கஸ்டமர்கிட்ட நடந்துக்கிறோம், நம்ம எப்படி அவங்களுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் வியாபாரம் பெருகிறதும் வியாபாரம் நஷ்டமாகிறதும். ஸோ இதனால வார்த்தையில ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் சாதகமாக நடந்துக்கும். அதே போல யார்கிட்ட பேசினாலும் சரி, வாக்குவாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல அப்படியே வாயை முடிக்கும், அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருங்க. பிரச்சனையே கிடையாது, நாளைக்கு பேசுறேன்ப்பா, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து உங்க தலையில வேற மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதே போல ஒரு பெரிய ரிக்வஸ்ட்,
யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, நகை நட்டை கொடுக்கறது, மற்றவங்க சொத்து வாங்குறான் பத்து வாங்குறான் அவங்களுக்கு வந்து பொருளை வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரி எந்த ஒரு தேவைக்கும் யாருக்காகவும் போய் நின்றாதீங்க. குறிப்பா உங்களுடைய உதவி மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இரக்க குணம்னு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் லாக் பண்ணி வைங்களேன். அப்படின்னா நாங்க யாருக்கும் உதவி செய்யக்கூடாது, எங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ வந்து கொடூரக்காரங்களா இருங்கன்னு சொல்ற, அப்படி சொல்லவே இல்லை. உதவி செஞ்சு உபத்திரம் வாங்கினது போதும், இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு சொல்றேன். அது இந்த 45 நாள்ல கொஞ்சம் பார்த்து சூதானமா உதவி பண்ணுங்கன்னு சொல்றேன். உண்மையா அவங்களுக்கு உதவி தேவைப்படுதா, அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சாக்க நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். முன்னாடி கொடுக்கறதா வாங்கிட்டு போய் பின்னாடி போய் கொடுத்தாங்க இப்படிலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? இதோட இந்த செவ்வாய் பகவானால வரக்கூடிய பாதிப்பை ரொம்ப அந்த புள்ளைய போட்டு சோதிக்காத, ரொம்ப அந்த பையனை போட்டு சோதிக்காத, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிர பகவான் நமக்கு உதவிக்கு வர்றார். சுக்கிரன் உங்க ராசியில இருந்தாலும் நிறைய நன்மைகளை ஏற்படுத்த போறார். இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. ஆனா எதிரில் இருக்கிறவங்க, குறிப்பா உங்க உடன்பிறப்புகள் இருக்கு இல்லையா, உங்களை வார்த்தையாலேயே காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதனால கவனமா இருக்கணும். அடுத்து கடன். வியாபாரம் தொழில் செய்யறவங்க அதிக அளவுல முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதுக்கு நிறைய பணமும் தேவைப்படும். பணமும் சொல்லக்கூடாது, பணங்கள் தேவைப்படும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. இத செவ்வாய் பகவான் கடனுக்கு அதிபதி. இதனால சொத்தை அடமானம் வச்சு அதுல இருந்து கடன் வாங்குவதற்கான முயற்சியில ஈடுபடுவீங்க. இது உங்க குடும்பத்தார்கிட்ட எதிர்ப்பு பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். குறிப்பா உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிம்மா, இப்ப நான் கடன் வாங்கிட்டா வேணாவா, வாங்கியே ஆகணுன்ற சூழ்நிலை இருக்குன்னா வீட்டில் உங்களை சமாளிக்க முடிஞ்சா அவங்களுடைய ஒப்புதலோட கடன் வாங்க, இல்லைன்னா வாங்காமல் இருக்கிறது சிறப்பு. இருக்கக்கூடிய தொழிலே அப்படியே உருட்டுங்க. ஒரு 45 நாள் தானே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதோட நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் 6 முதல் ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் உடன்பிறப்புகள் கிட்ட மோதல் போக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கூட போறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்து வச்சுக்கோங்க. அவங்க என்ன பேசினாலும் சரி, சரிம்மா சரிப்பா, இப்படி மோதல் போக்கு வராம பாத்துக்கிறது நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முன்கோபத்தை தவிர்க்கணும். எல்லாத்துக்கும் மேல எதிரின்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவங்க விஷயத்துல கூடுதல் எச்சரிக்கையாவே இருந்துக்கோங்க. அவன்லாம் ஒன்றும் என்ன பண்ண முடியும், அவன்லாம் ஒரு ஆளு, இப்படி எல்லாரும் பேசுறது தான். ஆனா எதிரிய வந்து இழைச்சி எடை போட்டுறாதீங்க. எந்த நேரத்துலையும் ஒரு மண்ணு கூட நம்ம கண்ணில் பட்டாக்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. தடுக்கி விழுந்து கூட காயம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் சொல்லுவாங்களே, புல் தடுக்கி விழுந்துட்டான் அப்படி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? நாசுக்கா சொல்றேன், உஷாரா இருங்க. அதே மாதிரி இந்த மாத்த போட்டிருக்க மேஷ ராசிக்காரங்க உத்வேகத்துடன் செயல்படணும். சோர்வு வரும், எதையும் பறி கொடுத்த மாதிரி ஒரு நிலை வரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களுடைய பிறப்பு குணம் என்ன, சுறுசுறுப்பா இருக்கிறது, அதை பண்ணுங்க. ஆனா திட்டமிட்டு நல்லது கெட்டத பல டைம் யோசிச்சு அப்புறம் வேகமா செஞ்சு முடிச்சுக்கோங்க. இதே உத்தியோக பணியில் இருக்கீங்க, வியாபாரிகள் இருக்கீங்க, குடும்ப வாழ்க்கையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் சொல்றேங்க. 6 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும் அதுக்கு மேல எல்லாருக்குமே சொல்றேன். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வார்த்தையில நிதானம் இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, குடும்பத்துல இருக்கிறவங்கள பார்த்துக்கோங்க, எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அப்ப என்னம்மா, ஒட்டு மொத்தமா காதை பொத்திக்கணும், வாயை பொத்திக்கணும், எதுவுமே நாங்க பார்க்க கூடாது அப்படிதானே? ஒரு இடத்துல வந்து தப்பு தண்டனை நடக்குதுன்னா கூட அந்த இடத்துல என்ன பண்ண சொல்றேன், தயவு செஞ்சு அமைதியா வர்றது சிறப்பு. இல்ல அதெல்லாம் முடியாதுன்னா அந்த இடத்துல வந்து நீதியை நிலைநாட்டியே ஆகுவேன், என்னுடைய அதிபதி செவ்வாயின்னு போய் நின்னீங்கன்னா அவரே உங்களுக்கு ஆப்பு ரெடி பண்ணிடுவாரு. உஷாரா இருந்துக்கோங்க. அங்க சண்டை போடுறவங்க யாரோ இருக்கும், கடைசியில வந்துட்டு அந்த பிரச்சனைக்கான காரணமே நீங்க தான் திருப்பி விட்டுருவாங்க. நிறைய இடங்கள்ல இதை அனுபவிச்சிருக்கீங்க, பார்த்துக்கோங்க. இதோட நீங்க தேவையில்லாம யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க. அதே போல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதை இதுன்னு எதுவும் பேசாதீங்க. குறிப்பா மற்றவங்களுடைய விஷயங்கள்ல தலையிடாம நிற்கிறோம். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை போய் நான் சரி செஞ்சே ஆகுவேன், கூட போய் நிற்பேன். நிக்கலாமே, ஆல்ரெடி தனிமரமா நிக்கிறீங்க, தவிச்சு நிக்கிறீங்க, கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறீங்க, யார் இருக்கா உங்க கூட? பார்த்துக்கோங்க. குறிப்பா அந்த நேரங்கள்ல எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. உஷார். ஆல்ரெடி இருக்கிற எதிரியை சமாளிக்க முடியல, சரியா? மற்றவங்களுக்கு உங்க வாழ்க்கையை கண்ணு உறுத்துது,
அப்படி நீங்க தெருவில் நடந்து போனாலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் கண்ணு உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. அவங்களுக்குலாம் வாய்ப்பை கொடுத்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கிறவங்களே நமக்கு பிரச்சனையா வராங்க, கூட பிறந்தவங்களே பிரச்சனையா வராங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. டே ரொம்ப நாளாக இவங்க வெளியில சண்டை போட்டுருக்காங்க, வீட்டில் இருக்கிறவங்களே அடிச்சுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி. அதுக்கு இடம் கொடுக்கலாமா? நம்ம தான் தெரிஞ்சிச்சு இல்லை, உஷாரா இருப்போம். தம்பியோ தங்கையோ அண்ணனோ தம்பியோ சண்டை போட்டா இழுத்து பிடிச்சிப்போம், தட்டி கொடுத்துப்போம். ஆனா ஒரு இடத்துக்கு முன்னாடி பேசினேன்னா பின்னாடி பேசினேன்னா கூட போறதவங்க தானே. அப்படி அனுசரிச்சு நடந்துக்கிட்டனாக்க சிறப்பான பலன்கள் இந்த 45 நாட்கள்ல செவ்வாய் பகவானால கிடைக்கும். இதோட செவ்வாய் பகவானுடைய பாதிப்பு முழுசா உங்களுக்கு விட்டு விலகணும்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையிட்டு தேனும் தினைமாவும் கலந்து நெய்வேத்தியமாக வச்சு படைச்சு வழிபாடு செய்ய வெற்றிகள் தொடரும், வாழ்க்கை இனிமையாகும், நினைச்சதெல்லாம் நடக்கும். தடையோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ தொல்லையோ எதிரியோ யாரும் எதுவும் பண்ண முடியாம எல்லாம் மறைஞ்சு போகும். முருகப்பெருமான் துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கலங்காத மனதோட என் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் என் கவலையும் கண்ணீரையும் நீயே ஏத்துக்கப்பா முருகா அப்படின்னு சொல்லி வேண்டி உங்களுடைய நாளை தொடங்க. ஒவ்வொரு நாளும் அந்த முருகன் உங்களுக்கு துணை வருவார். வேலும் மயிலும் உங்களை காக்கும். வாழ்த்துக்கள்.